கண்ணியத்திற்குரிய சாதாத்துமார்களே, மாண்பிற்கும் மரியாதைக்கும் உரிய உலமா பெருமக்களே, ஹத்தீப்மார்களே, என் அருமை சகோதரர்களே, பேரன்பு பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. கண்மணி நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏதாவது ஒன்றை செய்ய சொன்னா அதுக்கு பெயர் ஹதீஸ். அவங்க செய்யணும் என்று தேவையில்ல, சொன்னாலே அதை செய்கிறது முக்கியமான சுன்னத். இன்னும் சில விஷயம் இருக்குது, அவங்க செய்யவும் சொல்லியும் இருக்கிறாங்க, செஞ்சும் காட்டி இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட சுன்னத்துகள்ல ஒன்றுதான் நிக்காஹ். அவங்களும் நிக்காஹ் முடிச்சாங்க, கல்யாணம் முடிச்சு காட்டினாங்க. வாலிபர்களுக்கு அந்தந்த வயது வந்தா உங்களோட குடும்பத்தில் இருக்கிற வாலிப ஆணோ வாலிப பெண்ணோ அந்த டைமுக்கு திருமணத்தை முடிச்சு வச்சிருங்க என்று சொல்லியும் இருக்கிறார்கள். எனவே அவங்க செஞ்சியும் காட்டினாங்க, சொல்லியும் தந்தாங்க. எனவே பலமான ஒரு முக்கியமான பரக்கத்தான மகிழ்ச்சிகள் நிறைந்த இரண்டு குடும்பம் ஒன்று சேரக்கூடிய, ஒரு ஆணும் பெண்ணும் மகிழ்ச்சி அடையக்கூடிய சந்தோஷமான ஒரு மஜ்லிஸ் என்று சொன்னால் அது நிக்காஹுடைய மஜ்லிஸ். அல்லாஹு தஆலா மனிதனை படைத்து இந்த மனிதனுக்கு அறிவையும் தந்தான், ஆசையையும் தந்தான். மிருகங்களுக்கு ஆசையை மட்டும் கொடுத்தான், மலக்குகளுக்கு அறிவை மட்டும் கொடுத்தான். மனிதனுக்கு ரெண்டையும் தந்துட்டு பரீட்சித்து பார்த்து கொண்டிருக்கிறான். யாரு அறிவை பயன்படுத்துறாங்க, யார் ஆசைக்கு கட்டுப்படுதாங்க. அப்படி இருந்தும் கூட தெரிந்தோ தெரியாமலோ எந்த அளவு பாவம் செஞ்சாலும் தௌபா என்றொன்றை தந்திருக்கிறான், இஸ்திக்ஃபார் என்றொன்றை தந்திருக்கிறான், பாவ மன்னிப்பு என்றொன்று தந்திருக்கிறான். அவன் பாவத்தை மன்னிப்பதற்கு ஆசையோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். எனவே நாம் திருமணம் நடைபெறக்கூடிய கட்டத்தில் மாப்பிள்ளூட்டாள்கள் பொன்னூட்டாள்கள் ரெண்டு துறத்தாரும் விளங்கிக் கொள்ளணும். பொன்னூட்டாக்கள் பெரிய நபிமார்கள், ரசூல்மார்கள், வலிமார்களுடைய குடும்பமும் அல்ல. மாப்பிள்ளூட்டாள்கள் பெரிய நபிமார்கள், ரசூல்மார்கள், குத்துபுமார்களுடைய குடும்பமும் அல்ல. ரெண்டு பக்கத்திலும் நிறைய தவறுகள் இருக்கும். இப்ப பிரச்சனை என்ன தெரியுமா? நான் ஏண்ட தவற பார்க்கிறேன், இன்னொருத்தர பலாயத்தான் கிண்டு, எனக்கு ஏண்ட தவற பார்க்க தெரியாது, அப்படி பலவையும் இல்லை. எனவே மற்றவங்களோட குறைகளை நாங்க தேடாம எங்கட குறைகளை பார்த்து நாங்க திருத்திக் கொள்ள பார்க்கிறோம். அந்த அமைப்புல வாழ்க்கை என்று வரும்போது வாலிப வயதுல தாய் தகப்பனுக்கிட்ட வாழ்றது வேற முறை, கல்யாணம் முடிச்சதுக்கு பிறகு கணவன் மனைவியாக வாழ்றதுக்கு அதற்கென்று ஒரு அமைப்பு இருக்கு, அதுக்கென்று ஒரு முறை இருக்கு. எல்லாரும் நினைச்சுக்கொண்டிருக்கிற கல்யாணம் முடிச்சா அதுக்கு பிறகு புள்ள குட்டி பெத்தா, அதுக்கு பிறகு புள்ள குட்டியை வளர்த்தா, அதுக்கு பிறகு மாப்பிள்ளை பொஞ்சாதியா ஜோடு ஜோடா சுத்தி திரிஞ்சா அது மட்டும்தான் கல்யாணம் நிக்காஹ் இல்ல. அது ஒரு உன்னதமான ஒரு வாழ்க்கை, பரக்கத்தான வாழ்க்கை. நபிமார்கள், ரசூல்மார்கள், சித்திகீன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், இமாம்கள், குத்துபுமார்கள், முஹத்திதீன்கள், ஃபுகஹாக்கள், வலிமார்கள், நாதாக்கள், மஷாயிகுமார்கள் அவ்வளவு பேரும் கல்யாணம் முடிச்சாங்க, அவ்வளவு பேரும் நல்ல முறையில வாழ்ந்தாங்க. ஆனால் அவ்வளவு பேருடைய வாழ்க்கையில சின்ன சின்ன பிரச்சனை இருக்கு. பிரச்சனை இல்லாத உலகமும் இல்லை, பிரச்சனை இல்லாத வாழ்க்கையும் இல்லை. அந்த பிரச்சனையை நாங்க பேசி தீர்த்து கொள்ளணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் மன்னிக்கணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் மன்னிப்பு கேட்கணும். எல்லாவற்றை விட அன்பு அதிகமாக இருக்கணும். அன்பு அதிகமாக இருக்கணும். அன்பு இல்லை என்றா அவர் கை நீட்டி அடிக்கிறதுக்கு தயங்க மாட்டார். அன்பு இல்லை என்றா அவர்
மற்றவங்ககிட்ட பொஞ்சாதியிட குறைகளை சொல்றதுக்கு பயப்பட மாட்டார். அன்பு இல்லையென்றா அந்த பொஞ்சாதி மாப்பிள்ளையோட ஐபுகளை தன்னோட உம்மா பாப்பா கிட்ட சொல்றதுக்கு பயப்பட மாட்டாங்க. இரக்கம் இருந்தா ஐப மறைச்சிருவோம். என்ன கூட பிறந்த நானா அல்லாஹ் காப்பாத்தோனும் பெரிய ஒரு குத்தம் செஞ்சிட்டாருன்னு வைங்க, எனக்கு இன்னொருத்தட்ட போய் ராசியமா சொல்ல மனசு வருமா? வராது. அவர் என்ன கூட பிறந்த சகோதரன், என் தாத்தா, என் சொந்த தங்கச்சி, என் உம்மா, அல்லது வேலைக்கு சேர்ந்து 10 வருஷமா சம்பளத்தை விட கூட தந்து புள்ளைய விட கவனிச்சு, பெத்த புள்ளைய விட கவனிச்சு போனஸும் தந்து எல்லா பிரச்சனைக்கும் நல்லா கைவீசி செலவழிச்சிட்டு சம்பளத்துல குறைக்காம இது ஏண்ட கணக்குல ஹதியா யார்கிட்டையும் வாய் துறக்கவானும் சொல்லக்கூடிய ஒரு பாஸ். இந்த பாஸ்ட தவிர இவர் கண்டுட்டாருண்டா வெளியே சொல்ல மாட்டார். காரணம், அவர் தகப்பனை விட என்ன கவனிக்க கூடியவர். அவரோட நான் இரக்கம் வச்சிருக்கிறேன். இரக்கம் வந்தது குடும்பம் பரக்கத்தாயிடும். இரக்கம் இல்ல அதை விட வீட்டுல தனியே நல்லா. ஆனா மாப்பிள்ளை மாறு கொண்டு போக வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? ரெண்டு விஷயம் தான். ஒன்று இரக்கம். இவ்வளவு காலமும் நான் என் வைஃபோட பலவியும் இல்லை, நான் பேசியும் இல்லை, கதைச்சியும் இல்லை. இதுக்கு பிறகுதான் நான் பலவ போறேன், பேச போறேன். நான் இரக்கமா இருப்பேன். எவங்களுக்கும் என்னையும் பொஞ்சாதியும் பிரிக்க முடியாது இன்ஷா அல்லாஹ் என்று அல்லாஹ் கிட்ட வாக்கு கொடுக்கணும். அடுத்தது என்ன, சரி என்ற மனைவியால தவறுகள் நடந்தா நான் அதை பெருசுபடுத்த மாட்டேன், நான் மன்னிச்சிருவேன். இதே செய்திய பொண்ணோட வாப்பமாறு போய்த்து பொண்ணு கிட்ட மாத்தி சொல்லிடணும். உங்களோட மாப்பிள்ளையோட என்ன நடந்தாலும் நீங்க உயிருக்குயிரா நேசிக்கணும், இரக்கமாயிக்கணும். அடுத்தது மாப்பிள்ளையால் என்ன சரி தவறுகள் நடந்தா நீங்க அவரை மன்னிச்சிடணும். இந்த ரெண்டும் இருந்தா பழசி கிண்டிப்பட்டு வராது. ஏன்? மன்னிச்சாச்சு. மனுஷன் தவறு செய்யக்கூடியவன், பேச்சு கதையில தவறு நடக்கும். அடுத்தது தேவைக்கு இல்லாத விஷயங்களை எல்லாம் பேசி 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 பிரச்சனைகளை வளர்த்திடக்கூடாது. நான் அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயம்தான், மாப்பிள்ளைய அவருடைய உம்மா பாப்பா எப்படி வளர்க்கணுமோ அப்படி வளர்த்தாங்க. இப்ப வளர்த்து முடிஞ்சு இப்ப மாப்பிள்ளை அவரு. அதே மாதிரி பொண்ணோட உம்மா பாப்பா எப்படி வளர்த்தாங்களோ அப்படி வளர்த்து முடிஞ்சு. கேக்கு இதெல்லாம் கொடுத்து வளர்த்தாங்களா, செல்லம் கொடுத்து வளர்த்தாங்களா, எப்படி வளர்த்தாங்க அல்லாஹு ஆலம், அது அவங்களுக்கு தான் தெரியும். இப்ப இவங்க 2 பேரையும் தன்னந்தனியாக வாழ விட்டா இவங்க வாழ்ந்து சாதிச்சு காட்டணும். யாருடைய பிரச்சனையும் தூக்கி எங்கட தலையில போட்டுக்கொள்ள கூடாது. இன்னொருத்தருக்காக வைஃபை தண்டிக்க கூடாது, இன்னொருத்தருக்காக மாப்பிள்ளைய தண்டிக்க கூடாது. இன்னொருத்தருட பிரச்சனை அவங்களோட. தாத்தாவால பிரச்சனையா, தாத்தாக்கு ஒரு மாப்பிள்ளைக்கு தாத்தா மாப்பிள்ளையும் பார்த்துக்கொள்ளட்டும். மச்சானால பிரச்சனையா, மச்சானுக்கு ஒரு பொஞ்சாதிக்கு மச்சானும் பொஞ்சாதியும் பார்த்துக்கொள்ளட்டும். ஏண்ட மச்சானுக்கு இப்படியா, ஏண்ட தாத்தாக்கு இப்படியா, ஏண்ட தாங்க தார்டியாலும் கேஸ விட்டுட்டு நீங்களும் பொஞ்சாதியும் பாருங்க உங்களோட விஷயத்தை. இன்றைக்கு அது இல்லாததுனாலதான் இவ்வளவு பிரச்சனை வளர்ந்து கொண்டு போகுது. ஒவ்வொரு கூட்டமாக குடும்பமாக அடுத்து அல்ல கோல் சொல்லி 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 கோல் கேட்டு கேட்டு எத்தனையோ குடும்பம் பிரிஞ்சிட்டு. கோல் செல்றவங்களுக்கும் பெரிய நேமத்தொண்டு அல்லாஹ் கொடுத்தி. அவர் வந்த வரத்துக்கே சத்தியம் பண்ணு ஒத்தட்டையும் செல்லு அப்படித்தான் சொல்லுவார். இல்ல ஒத்தட்டையும் செல்ல மாட்டேன், செல்லுங்களே. இல்ல நான் இது நீங்க நினைக்கவான்னு நான் இது உங்களை பிரிச்சு வைக்க போறேன். உங்களோட இறக்கத்துக்கு செல்ல இறக்கத்துக்கு என்ன சரி ஒன்றை சொன்னா உடனே இவர் நம்பியாச்சு. அதுக்கு பிறகு இவருடைய முகம் அப்படியே மாறிடும். இவர் அதை தீர விசாரிச்சதும் இல்லை, கேட்டதும் இல்லை. மாப்பிள்ளையோட உம்மா கோல் பண்ணினதும் இல்லை, பொண்ணோட வாப்பா கோல் பண்ணினதும் இல்லை, மாப்பிள்ளையோட வாப்பா கோல் பண்ணினதும் இல்லை. அப்படியே அது ஈந்து வருது. அதுக்கு பிறகு தெரிஞ்சோ தெரியாமலோ அதுக்கு ஷார்பாக இன்னொன்று நடந்துட்டு வச்சுக்கொள்ளுங்க, டபுள் ஆகிடும். அதுக்கு பிறகு இவருக்கு ஒரு கோபம் ஒன்று வரும். திடீரென்று பழைய 1995 பேச தொடங்கினாரண்டா எல்லாமே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் உள்ளுக்கு பொத்தி வச்சு கொண்டு வெளியே வருது. இப்பதான் பாக்குறாங்க
அடே இந்த மனுஷன் இவ்வளவு நாளும் கஷட்டையோடையா பலவீனங்களோட, இந்த பொம்பளை இவ்வளவு நாளும் கஷட்டையோடையா பலவீன. யோசிப்போம். இந்த பிராக்டிக்கல் ப்ராப்ளம் இன்றைக்கு இதுதான். தாய்மார்களுடைய விஷயத்துல தாயோட கட்டாயம் இறக்கம் ஈக்கணும். தாயிட காலடியில சொர்க்கம் இருக்குது. தாய கல்யாணம் முடிக்க முந்தியும் கவனிக்கணும், கல்யாணம் முடிச்ச புறவும் கவனிக்கணும். நல்லா விளங்கிக்கணும் நான் சொல்ற விஷயத்த. தாய கவனிக்கணும், தாயோட இறக்கமா ஈக்கணும். ஆனா என் தாயிட விஷயம் எல்லாத்தையும் என் பொஞ்சாயி தான் செஞ்சே ஆகணும்னு நீங்க நினைச்சா நீங்க மாடு. தாய் உங்களோட மருமகளோட தாய் அல்ல, அது மாமியார். அது அவ தாய் எப்படி நடந்து கொள்றாங்களோ அதுக்குள்ள மாதிரி மருமகள் வளைஞ்சி வரும். மருமகள் எப்படி நடந்து கொள்றாங்களோ அதுக்குள்ள மாதிரி தாயிட மனசு இறங்கும். ஒரு தாய் எடுத்துக்கொண்டா ஒரு நேச்சுரலா நடக்கக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? ஒரு தாய் மகனை கல்யாணம் முடிச்சு கொடுக்கும் போது அந்த தாய்க்கு சந்தோஷம். எந்த அளவு சந்தோஷமோ அதே அளவு கவலை இருக்குது கொஞ்சம் மனசுக்குள்ளால. என்ன கவலை தெரியுமா? இல்ல, உலகத்தில் இருக்கிற அவ்வளவு மாப்பிள்ள மாட்ட தாய்மாருக்கும் இருக்கிற கவலை உள்ளால வெளியில காட்டிக்கொள்ள மாட்டாங்க, மகிழ்ச்சியை மட்டும் காட்டிக்கொள்வாங்க. ஏண்ட மகன் கல்யாணம் முடிச்சதுக்கு பொறவு அவர்த பொஞ்சாதியோட சேர்ந்து கொண்டு என்னைய கணக்கெடுக்க மாட்டாரோ, என்னைய தள்ளிடுவாரோ, என்னைய மதிக்க மாட்டாரோ, இவ்வளவு காலமும் என்ன சரி என்ன கவனிச்சு கொண்டிருந்தா இந்த கவனிப்பு குறைஞ்சிருமா என்ற பயமும் அச்சமும் எல்லா தாய்மாருக்கும் ஏண்டுமாக்கு மிக குடும்பமா இருக்கு. ஆனா காட்டிக்கொள்ள மாட்டாங்க. அத அப்படி ஒன்று இல்ல என்று காட்டுறது மருமகள கையில தான், மகண்ட கையிலும் இல்லை, மருமகள நடத்தையில தான் இருக்குது. மருமகள் தாயை எந்த அளவு கண்ணியப்படுத்துறான்றதுல தான் இருக்குது. மாப்பிள்ளை எவ்வளவு கண்ணியப்படுத்துவோ அதே போல மருமகள் மாப்பிள்ளையோட உம்மாவே கண்ணியப்படுத்தும். நான் எல்லார்கிட்டையும் சொல்லக்கூடிய செய்தி தான். இங்கிலீஷ்ல ஃபாதர் இன் லா, மதர் இன் லா, டாட்டர் இன் லா, சன் இன் லா. சட்டத்தின்படி வாப்பா, சட்டத்தின்படி உம்மா, சட்டத்தின்படி மகள், சட்டத்தின்படி மகன். தொட்டா ஒழுவும் முடியாது. பெருநாள் முடிஞ்சு நேர போற மாமி சலாஞ்சல்ல யாருக்கு? பொண்ணோட உம்மாக்கு. இங்கே பெருநாள் அன்று தொழுதுட்டு பொன் நேர போற மாப்பிள்ளையோட வாப்பாக்கு சலாம் சொல்ல. அதை நான் இவர் புறத்தி மனுஷனே, என்ன மாப்பிள்ளை முடிக்க போய்த்தானே இவரு, நான் எப்படி இவரை தொடுத? எனக்கு இவரை தொடையலுமா? தொட ஏலும். அவரோட வாப்பாக்கு சமன். சட்டத்திலே அல்ல, வாழ்க்கையில மாப்பிள்ளை என்ன செய்யணும்? பொஞ்சாதியிட உம்மா வாப்பாவை தனது உம்மா வாப்பாவை போல கண்ணியப்படுத்தினா குடும்பத்துல பிரச்சனையே இல்லை. சீல் பண்ணியாச்சு, பிரச்சனையை சீல் பண்ணியாச்சு. பொஞ்சாதி மாப்பிள்ளையோட உம்மா வாப்பாவை, மாப்பிள்ளையோட உம்மா வாப்பாவை ஏண்ட உம்மா வாப்பா மாதிரி நினைச்சு கண்ணியப்படுத்தணும். தவறு இருக்கும், திருப்பி திருப்பி சொல்றேன். தப்பு தவறுகள் இருக்கும், பேச்சு கதையில தவறுகள் இருக்கும், நடத்தையில தவறுகள் இருக்கும், அல்லது நடந்து கொள்ற முறையில எல்லாம் இருக்கும். ஆனா எங்கட டார்கெட் என்ன தெரியுமா? நானும் மாப்பிள்ளையும் பிரச்சனை இல்லாம சந்தோஷமா வாழணும். அதுக்கு இடைஞ்சலா என்ன சரி வருதா அப்படியே சரிவு வந்துடும். அதை வளர்க்க கூடாது. மாப்பிள்ளைய பத்தி ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பொஞ்சாதிக்கு வந்துட்டுதான் உடனே ராவோட ராவா கேட்டு பேசி தீர்த்துட்டு தான் படுக்கணும். அது மனசுல வச்சுக்க நிக்க கூடாது. முனாபிக்குத்தனம் கூடாது. மாப்பிள்ளையோட ராசியத்தை பொஞ்சாதி போய் இன்னொத்தட்ட செல்றதோ, பொஞ்சாதி ராசியத்தை மாப்பிள்ளை போய் இன்னொத்தட்ட செல்லி நல்ல ஒரு ஐடியா உண்டு இருந்தா தாங்களே, ஏன் பொஞ்சாதி இப்படி இல்ல, பொஞ்சாதி இப்படியா, நேர வாங்க, நீங்க என்ன பொஞ்சாதி, இவ்வளவு நாளும் உங்களுக்கு உங்களோட வாப்பாம் உம்மாம் தான் எல்லாம் தந்தாங்க, இந்தியிலிருந்து உங்களுக்கு ஒரு பெரடோல் வாங்கி தரது வேண்ட பொறுப்பு. உங்களுக்கு கவலையா? அது எனக்கும் கவலை. உங்களுக்கு சந்தோஷமா? அது எனக்கும் சந்தோஷம். உங்களோட அவ்வளவும் A to Z எனக்கு தான். நான் தான் உங்களுக்கு க்ளோசஸ்ட். ஒரு குழந்தை பிள்ளைய பெத்தெடுக்க அளவுக்கு அல்லாஹ் என்னையே உங்களையே நெருக்கி ஹலாலாக்கி வச்சிட்டான். இதுக்கங்கள் எந்தேக்குவா நீங்க இந்த ராசியை தொலைச்சு கொண்டு தடமாறணும்? எனக்கும் உங்களுக்கு மீக்கிய க்ளோஸ்னஸ் எனக்கும் என்ற தாத்தாக்கும் இல்ல. எனக்கும் உங்களுக்கு மீக்கிய க்ளோஸ்னஸ் எனக்கும் என்ற நானாக்கும் இல்ல. அது பாசம், இது காதல்.
அது வேற ஃபோல்டர், இது வேற ஃபோல்டர். இந்த மாமி மருமகள் என்று குடும்பத்தில் பிரச்சனை வருதுதானே, இந்த பிரச்சனை வாரத்துக்கு மெயின் ரீசன் என்ன தெரியுமா? பொஞ்சாதி நினைக்கிறா ஏண்ட முகப்பத் எல்லாத்தையும் தூக்கி ஒரு உம்மா கொடுத்துருவாரோ. உம்மா நினைக்கிறாங்க ஏண்ட முகப்பத் எல்லாத்தையும் தூக்கி ஒரு பொஞ்சாதியை கொடுத்துருவாரோ, இதுதான் பயம். அப்படி தூக்கி கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லை. 2 ஐட்டம், ஒன்று பாசம், ஒன்று காதல். பாசம் என்ற ஒரு ஃபைல், காதல் இன்னொரு ஃபைல். காதல் மனைவியோட 100க்கு 100 இருக்குது, பாசம் தாயோட 100க்கு 100 இருக்குது. இதால் அவை கொடுக்கோமேலா, அதால் இவை கொடுக்கோமேலா. தாயிட நெத்திய முத்தமிடுறோம், மனைவியிட நெத்திய முத்தமிடுறோம். 2 ஒண்டா அவர்த்தோட நிப்பாட்டிக்கொள்ளும். தாயிட கைய முத்தமிடுறோம், தாயை அணைச்சி கட்டி 2 கண்ணத்தை முத்தமிடுறோம், மனைவியை முத்தமிடுறோம். 2 ஒண்டா இல்ல, அது வேற ஃபைல், இது வேற ஃபைல். இதே போலதான் வாழ்க்கையும். தாய்க்கு என்ன சரி, ஒரு 10,000 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்த உடனே மனைவிக்கு கொஞ்சம் எலர்ஜிக்காக, அது உங்களோட சல்லியால கொடுக்கலப்பா. பெத்த பொம்புல 20 வருஷமா கொடுத்தவர் கொஞ்சம் குறைச்சி தான் கொடுக்காரு. இப்ப முந்தி 50,000 கொடுத்தாரு, இப்ப 10,000 ஆகிட்டாரு. ஏன்? இப்ப நீங்களும் வந்துட்டீங்க, அதனால நீங்க சும்மா உங்களோட பாட்டுக்கு. அதே மாதிரி பொஞ்சாதிக்கு ஒரு 20,000 ரூபாய்க்கு ஒரு மாலையோ காப்போ, என்ன சரி காப்பு வாங்கி இப்ப பழைய காலம், என்ன சரி ஒரு அருங்கலை சரி வாங்கி கொடுத்ததோடு நானும் பார்க்கேன். கொஞ்ச நாளா இவன் பிளொக்குன்னு சொல்லி சரவுவான். பார்த்தா காதுல தொங்குது. இந்த பொம்பளைக்கு தேவையாயுது. அவர்கிட்ட பொஞ்சாதிக்கு அவர் கொடுக்கட்டும். உங்களோட மாப்பிள்ள தானே அவர்கிட்ட வாப்பா. அப்ப அவர் தந்தா அவங்களுக்கு எவ்வளவு சந்தோஷம், அதே சந்தோஷம் தானே உங்களோட மகண்ட பொஞ்சாதிக்கு. இதெல்லாம் வழியில போற பலாய். எங்கட பாசையில செல்றா, வெளியாமத்து பாசையில இதெல்லாம் வழியில போற பலாய். இதெல்லாம் தூக்கி பிடிச்சுக்கொள்ளவானோ. நீங்க இரக்கமாயிருங்க, பாசமாயிருங்க, அன்பு வைங்க, ரஹமத்தை காட்டுங்க, இரக்கத்தை காட்டுங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பாயிருங்க. என்ன சரி பிரச்சனை வாரமாயிரி விளங்குதா, பேச்ச குறைங்க. எந்த அளவு பேச்ச குறைக்கிறோமோ அந்த அளவு பிரச்சனை குறையும். பேச்சு கூட 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 சைத்தானுக்கு சரியான சந்தோஷம். மாஷா அல்லாஹ், அல்லாஹ் ரஹமத்து செய்யணும், அல்லாஹ் பரக்கத்து செய்யணும். இந்த குர்ஆன் ஆயத்துகள், ஹதீதுகள், சஹாபாக்கள் வரலாறுகள் இதெல்லாத்தையும் சொல்லி 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 வாட்ஸ்அப்ல கேட்டு இப்ப எல்லாரும் ஆலிங்கள் மாதிரி எல்லாருக்கும் ஹதீது தெரியும். ஆனா இப்புள்ள பிராக்டிக்கல் ப்ராப்ளமுக்கு என்ன செய்யறன்னு ஒருத்தருக்கும் தெரியும். அதனால பேச்சை குறைக்கணும். ஏந்த ஒருத்தர் வாகனம் ஓட்டிக்கொண்டு போறாரு, கார்ல போறாரு. கார்ல விண்ட்ஸ்கிரீனும் மீக்குது, சைட் கிளாஸும் மீக்கி. ஹைவேல ஓட்டிக்கொண்டு போறவர் விண்ட்ஸ்கிரீனை பார்த்து ஓட்டுவாரா, சைட் கிளாஸை பார்த்து ஓட்டுவாரா? சொல்லுங்க பாப்போம். சைட் கிளாஸை பார்த்துக்கொண்டு ஓட்டேலுமா? அதே பார்த்துக்கொண்டு ஓட்டினா என்ன நடக்கும்? எங்கேயோ போய்த்து விண்ட்ஸ்கிரீனை பார்த்துக்கொண்டு ஓட்டுவாரு. என்ன சரி ஒரு சந்தேகம், யார் சரி ஃபாலோ பண்றானா, இல்லாட்டி ஒரு கண்டெய்னர் வருதா, இல்லாட்டி ரிவர்ஸ் பண்ணணும், அந்த மட்டும்தான் காரை ஸ்லோ பண்ணி சைட் கிளாஸ் 2 பார்ப்பாரு. அது தேவைக்கு மட்டும். சைட் கிளாஸ் நோக்கம் அல்ல, நோக்கம் விண்ட்ஸ்கிரீன். அதான் பெருசா தந்து வச்சு வைப்பரோட மழை பெஞ்சாலும் வெளிச்சாக்குங்க, தூசி வந்தாலும் வெளிச்சாக்குங்க. கண் பார்வையில் இருந்து உன டார்கெட் மிஸ் ஆகாம பார்த்துக்கோங்க. அப்ப கல்யாணம் முடிச்சா மாப்பிள்ளைக்குள்ள கடமை, பொஞ்சாதிக்குள்ள கடமை என்ன தெரியுமா? எனக்கு மாப்பிள்ளைக்கு இடையில பெலாய் வராம வைப்பரால் எடுத்து ஷாட் அப்படி ஒரு தள்ளு. இது எங்களுக்குள்ளதில்ல. நானும் நீங்களும் சந்தோஷமா ஈக்கணும்டா நீங்க இதுல தலை போட வாங்க. அவரும் கேட்டுக்கொள்ளணும். நானும் நீங்களும் சந்தோஷமா வாழணும்டா இது லேசிப்பட்ட விஷயம் அல்ல. எங்களால் வேண்டியதை செய்வோம். இதுல பெரிசா தலை போட வாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்துமையாக, ரஹமத்தாக, இரக்கம் காட்டி நடந்து கொண்டா பிரச்சனை இல்லாம வண்டியோடும் காலம் போகும். அடுத்தது குடும்பத்தில் உள்ள மூத்தவங்களை கண்ணியப்படுத்தணும். குடும்பத்தில் உள்ள எளியவங்களுக்கு எங்களால முடியுமான அளவு சதக்காக்கள், ஹதியாக்களை கொடுக்கணும். அடுத்த விஷயம் என்னண்டா, விசேஷமாக நாம் திருமண வாழ்க்கை எங்களுக்கென்று அல்லாஹ் தந்ததுக்கு பிறகு நாம் விடுபடாமல் ஐவேளை தொழுகைகளை தொழுவதில் மட்டும்
சோம்பேறித்தனம் காட்டிடக்கூடாது. சுபஹு தொழுகதான் ரிசுக்கை இழுத்து கொண்டு வரக்கூடியது. ரிசுக் இல்லாம வாழ முடியாது. முடிச்ச பிறகு விலங்கு உங்களுக்கு எவ்வளவு செலவு, இப்ப விலங்கா இப்ப நல்ல பூப்புல மாதிரி இருந்து கொண்டு நிக்கிறீங்க. செலவு இருக்கு நிறைய. அதுக்கு அல்லாஹ் தரோணும். அல்லாஹ் தரோணும் என்றா ரிசுக்கு வழிகள் இருக்குது. 5 கடமை இஸ்லாத்துல, 4 கடமை பூமியில கடமையாக்கப்பட்ட ஒரே ஒரு கடமை தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை அனுப்பி அவங்கள மேராஜ் என்று சொல்லி அங்க வர வச்சு அல்லாஹ்வுடைய சன்னிதானத்துல அல்லாஹ்வை அப்படியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காட்டி அல்லாஹ்வை பார்த்து புறக்கண்களால பார்த்து மகிழ்ந்து அல்லாஹ் கொடுத்த பரிசுதான் 5 வக்து தொழுகை. சுருக்கமா சொல்றேன், இந்த 5 வக்தை வேணும் என்று மிஸ் பண்ணவே கூடாது. தெரியாதனமா மிஸ் ஆகினா அல்லாஹ் மன்னிப்பான், கலா செய்யும். எனவே தொழுகை விஷயத்துல பேணுதலா இருக்கிறதோட, மாப்பிள்ளையும் பொஞ்சாதியும் 2 பேரும் பேணுதலா இருக்கிறதோட, யாருட மனசை நோகடிச்சிடக்கூடாது, யார்கிட்டையும் பதுவா தேடிடக்கூடாது. எந்த கட்டத்திலையும் எல்லாட்டையும் துவா பரக்கத்தை தான் பெற்றுக்கொள்ளும். அல்லாஹ்வுடைய கிருபையினால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பரக்கத்தை கொண்டு இன்ஷா அல்லாஹ் இந்த இடம் பரக்கத்தான ஒரு ரஹ்மத்தான இடம், அல்லாஹ்வுடைய அருள் ரஹ்மத்து இறங்கி கொண்டிருக்கக்கூடிய இடம். கண்ணியத்துக்குரிய சையதுனா தாளையன் பாவா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவருடைய அடக்கஸ்தலம் இருக்கக்கூடிய இடம் ஒரு பள்ளிவாசலாகவும் இருக்கிறது. நல்லடியார்கள் வந்து தொழுதுவிட்டு செல்லக்கூடிய இடம், ரஹ்மத்தின மலக்குகள் வந்து செல்லக்கூடிய இடம். லா இலாஹா இல்லல்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ், லா